சுய முன்னேற்றத்தை விரும்பும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்று 9வது தலைப்பு, திணறி திணறி தேடு. இந்த தலைப்புல 5 விஷயங்களை நாம தெரிந்து கொள்ள போறோம். 1, மற்றவர்களை பின்பற்றுபவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். 2, கடினமான உழைப்புக்கு பின் கிடைப்பதுதான் சிறப்பு பெறும், முயற்சி இல்லாமல் கிடைப்பது மதிப்பை இழக்கும். 3, இறைவனிடம் வரம் கேட்ட இரண்யனின் நிலை, இறைவனிடம் வரம் கேட்காத விவேகானந்தரின் சிறப்பு பற்றி பார்க்கலாம். 4, ஒவ்வொரு செயலுக்கும் ஓர் எதிர் விளைவு உண்டு. 5, 2 விதத்தில் ஞானம் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். ஞான தேடலிலும் இறை அனுபவத்தை தேடுவதிலும் ஈடுபாடு கொண்ட பலரும் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், அவர்கள் ஏதாவது ஒரு குருவை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள் என்பதுதான். அவர் உடுத்தும் விதம், அவர் பேசும் விதம், அவர் வெளிப்படுத்தும் செய்கைகள் என அவரிடம் உள்ள அனைத்தையும் அவர்கள் அப்படியே பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள். இதனால் இவர்கள் தனக்கென்று எந்த தனித்தன்மையும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். முழுமையாக குருவாகவும் இவர்களால் மாற முடியாமல் போவதால் இரண்டும் கெட்ட ஒரு நிலையில் இவர்கள் நின்று விடுகிறார்கள். ஆன்மீகம் என்று மட்டும் இல்லை, அரசியல், சினிமா, வியாபாரம் என எல்லாவற்றிலும் இத்தகைய நிலை இருக்கத்தான் செய்கிறது. சென்னையில் 10-15 ஆங்கில படங்கள் பாலியல் காட்சிகள் நிறைந்ததாகவும், துப்பாக்கி கலாச்சாரம் மிகுந்ததாகவும், கிரைம் காட்சிகள் அதிகமுள்ளதாகவும், இவற்றை சுற்றி சுற்றியே பின்னப்பட்ட கதைகளாகவுமே வந்து கொண்டு இருந்தபோது திருவிளையாடல் படம் வெளியானது. அது மாபெரும் வெற்றியை பெற்றதுடன் இன்று வரை நிலைத்தும் நிற்கிறது. அதையடுத்து புற்றீசல்கள் போல் அதை போலவே வெளியான நூற்றுக்கணக்கான புராண படங்கள் வந்த இடமும் தெரியவில்லை, போன இடமும் தெரியவில்லை. தமிழ் திரையுலகத்தை சிவாஜி, எம்ஜிஆர் என்ற 2 துருவங்கள் ஆட்சி செய்த போது எம்ஜிஆர் பாணியில் நடித்த ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் போன்றவர்களின் சண்டை படங்களும், சிவாஜி பாணியில் நடித்த ஏவிஎம் ராஜன் போன்றோரின் நடிப்பு அம்சம் கொண்ட படங்களும் வெளிவந்தன. சிவாஜி பாணியில் நடித்தவர்களும் சோபிக்கவில்லை, எம்ஜிஆர் பாணியில் சண்டை போட்டவர்களும் புகழ் பெறவில்லை. வித்தியாசமாக ஸ்டைல் மேனரிசம் என்று கொண்டு வந்த ரஜினிகாந்த் தான் நீடித்து நின்றார். அரசியலில் முழுக்க காந்திஜியை அடியொற்றி அரசியலில் ஈடுபட்டவர்கள் ராஜாஜி, கிருபலானி போன்றவர்கள். எளிமை, கதராடை, தூய்மை, வழிபாடு என்று காந்திஜியின் மற்றொரு பிரதியாகவே இவர்கள் இருந்ததாலேயே இவர்களால் பெரும் புகழ் பெற முடியவில்லை. இவர்களும் அப்பழுக்கற்ற தேசபக்தர்கள்தான், தியாகிகள்தான். எனினும் இவர்களால் சோபிக்க முடியவில்லை. இந்தியாவையே தன் விரலசைவை எதிர்பார்த்து நிற்கும் நிலையில் வைத்திருந்தார் காந்திஜி. இந்தியாவை விடுங்கள், தமிழகத்தை கூட தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க ராஜாஜியால் இயலவில்லை. ஆன்மீகத்திலும் அப்படிப்பட்ட நிலைதான் ஏற்பட்டது. ஆதி சங்கரரின் கூட இருந்த சீடர்களில் எவராலும் சங்கரரை போல் ஆக முடியவில்லை. புத்தரின் கூட இருந்த எவராலும் புத்த நிலையை எட்ட முடியவில்லை. மகாவீரரின் கூட இருந்த எவராலும் அவரது உயரத்திற்கு வர முடியவில்லை. ஏன், மேலை நாட்டில் கூட இயேசுவின் சீடர்கள் எவராலுமே இயேசு ஆக முடியவில்லை. குரு என்பவர் ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். அவர் நாம் செல்வதற்கான சரியான பாதையை காட்டிவிடுவார். அந்த பாதையில் மேற்கொண்டு பயணத்தை நாம் தான் தொடர வேண்டும். ஆனால் நாமோ அவரது தோள் மேல் ஏறி சௌகரியமாக அமர்ந்து கொண்டு விடுகிறோம். அவர் நம்மை கொண்டு போய் இலக்கின் அருகே இறக்கி விடுவார் என்றும் எதிர்பார்க்கிறோம். ஞானத்தை அப்படி எவரும் எவருக்கும் தர முடியாது என்பதை, தந்தாலும் அது நீடிக்காது என்பதை நாம் உணர்வதே இல்லை. சிரமமின்றி பெறப்படும் எதுவும் நமது மனதில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. நிழலின் அருமை வெயிலில் உள்ளவன் மட்டுமே உணர முடியும். மகாத்மா காந்தியுடன் இணைந்து அவரது வலது கரமாக செயல்பட்ட நேதாஜி ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸில் இருந்து வெளியேறினார். பின் நாட்டை விட்டே வெளியேறி ஜப்பான் சென்றார். அங்கு யுத்த பயிற்சி எடுத்துக்கொண்ட பின் இராணுவத்தை திரட்டி பிரிட்டனை எதிர்த்து போரிட அவர் முடிவு செய்தார். அஹிம்சா வழியில் காந்தியுடன் இணைந்து போரிட்ட நீங்கள் இப்போது
பலாத்கார பாதையில் நடைபோட ஆரம்பித்து விட்டீர்களே என்று அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர் கூறிய பதில், சிரமப்பட்டு பெற்றவைதான் நம்மிடம் என்றும் நிலைத்து நிற்கும். அஹிம்சைக்கு நான் எதிரி அல்ல, வன்முறை நான் விரும்புகிற வழியும் அல்ல. ஆனால் போராடி ரத்தம் சிந்தி குடும்பத்தில் தந்தை, மகன், அண்ணன் என பலரையும் இழந்து பல துயரங்களை சந்தித்து சுதந்திரம் பெற்றால்தான் அது நீடித்து நிலைக்கும். அதை விடுத்து மக்களை துயரமே படவிடாமல் காந்திஜி போன்ற தலைவர்கள் அகிம்சை முறையில் போராட வெள்ளையன் வெற்றிலை பாக்கு தாம்பூலத்துடன் சுதந்திரம் கொடுக்க நாம் அதை மேல தாளத்துடன் பெற்றுக்கொண்டால் வருங்காலத்தில் வகுப்பு வெறி, இனவெறி, மொழி வெறி, மதவெறி போன்றவை பெருகிவிடும். தேச பக்தியை பற்றி நாம் பிரச்சாரம் செய்து வருங்கால சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அவரது சொற்கள் எவ்வளவு தீர்க்க தரிசனம் மிக்கவை என்பதை இப்போது நாம் கண்கூடாக நாம் காண்கிறோம். ஆன்மீக வழியும் அப்படிப்பட்டதுதான். அதனாலேயே மகான்கள் யாரும் தாங்கள் நேரடியாக எவருக்கும் எதுவும் உதவி செய்வதில்லை. நீயே முயன்று தேடு என்றுதான் கூறுகிறார்கள். உழைப்பு இல்லாமல் பெற்ற பெரும் செல்வம் எப்படி ஒருவனை தீய வழிகளில் செலுத்துமோ அதுபோன்றே தேடல், தவிப்பு, சாதகம், பயிற்சி ஏதும் இல்லாமல் கொடுக்கப்படும் ஞானமும் தவறான விளைவுகளையே ஏற்படுத்தும். அடுத்து ஒரு சின்ன கதை. அஷ்டாவதான காலகண்டர் என்ற முனிவரிடம் கிராமவாசி ஒருவன் அம்மன் எப்படி இருப்பாள் என்று கேட்டான். நீயே நேரில் பார்த்து தெரிந்து கொள் என்றார் அவர். நேரில் அவளை எப்படி பார்ப்பது என்றான் அவன் ஒன்றும் புரியாதவனாய். தேடி பார்த்து தெரிந்து கொள் என்றார் அவர் அமைதியாக. எப்படி தேடுவது என்று கேட்டான் அவன் விடாப்பிடியாக. திணறி திணறி தேடு என்றார் அவர் சாந்தமாக. எப்படி திணறி திணறி தேடுவது என்றான் அவன் கடுப்புடன். இவர் நமக்கு சரியான வழியை காண்பிக்க மறுக்கிறாரே என்ற கோபம் அவனுக்கு. இதோ இப்படி என்றபடியே அவனை தண்ணீரில் பிடித்து அழுத்தினார் அவர். நீருக்கு மேலே வரவிடாமல் தலையை அவர் கைகள் அழுத்த தண்ணீருக்குள் முகம் அழுந்தி மூச்சு திணறி நுரையீரல் காற்றுக்கு தவித்து நீர் புகுந்து விடாமல் இருக்க மூக்கையும் வாயையும் இறுக மூடி காதுகள் அடைக்க குடல் எழும்ப மார்பு விம்மி அவன் மூச்சு விட திண்டாடிய நிலையில் சட்டென அவர் அவனை அழுத்தி கொண்டிருந்த கையை எடுக்கவும் வெளியே பாய்ந்து தலை அண்ணாந்து பார்க்க வைத்து கொண்டு வாயை அகல திறந்து காற்றை வேகமாக இழுத்து வெளியே விட்டு அவன் சுவாசிக்க ஆரம்பித்தான். இதே மாதிரி தான், இப்படித்தான் தேடணும் என்றாராம் அவர். நீருக்குள் மூழ்கிய நிலையில் மூச்சு விட திணறிய வேளையில் எப்படி உன் மனதில் மூச்சு விடுவது எப்படி என்ற எண்ணம் ஒன்று மட்டும் பிரதானமாய் இடம் பிடித்திருந்ததோ, அதை தவிர வேறு எதுவும் எப்படி அப்போது உனக்கு தேவைப்படவில்லையோ அதுபோல் இறைவன் மட்டும்தான் தேவை, வேறு எதுவும் வேண்டாம் என்ற தவிப்பு எப்போது உனக்குள் மூழ்கிறதோ அப்போது உன்னுள் இறை அனுபவம் ஏற்படும் என்றாராம் அவர் தொடர்ந்து. பின்னாளில் அந்த கிராமத்தான் பெரும் சக்தி உபாசகனாக மாறினான். எந்த வேதத்தையும் கீர்த்தனையையும் துதி பாடலையும் அதுவரை அறிந்திராத அவன் அம்பிகையை நேரில் கண்டவன் ஆனான். அஷ்டாவதான காலகண்டர் ஒரு சில சித்திகள் கைவர பெற்றவரே தவிர இறை தரிசனம் பெற்றவர் அல்ல. ஆனால் இவனோ மனக்கண்ணில் அம்மனின் சொரூபமாக இறைவனை தரிசித்ததல்லாமல் நினைத்த போதெல்லாம் அவளை அழைத்து பேசும் அளவுக்கு ஆற்றல் பெற்றவனானான். விவேகானந்தரிடத்திலும் இதுவே நிகழ்ந்தது. பொதுவாக எந்த மகான்களும் தன்னை தேடி வந்தவர்களுக்கு வழியைத்தான் காட்டுவார்களே தவிர எதையும் கையில் எடுத்து கொடுக்க மாட்டார்கள். அதனால் பலன்கள் ஏதும் ஏற்படாது என்பது அவர்களுக்கு தெரியும். நீயாக தேடி ஒன்றை அடையும் போதுதான் உன் மனம் இறைவனிடத்தில் லயிக்கும்.
இன்னொருவர் அதை நீ ஒரு முயற்சியும் செய்யாதிருக்கும் போதே உனக்கு நேரடியாக வழங்கும் போது உன் மனம் அந்த மனிதரிடத்தில் சரண்தான் புகும். அவருக்கு நீ அப்போதே கடன் பட்டவனாகி விடுகிறாய். இறைவனையே இரண்டாம் பட்சமாக ஆக்கிவிட்டு இதை அளித்த குருவை முதலிடத்தில் வைத்து உன் மனமானது அன்றிலிருந்து போற்றத் துவங்கிவிடும். அதன் பின் அந்த குருவை முதன்மையானவராக நீ எண்ணத் தொடங்கி விடுவாய். அவருக்கடுத்த இரண்டாவது இடத்தில்தான் இருக்கிறோம் என்ற ஆரவாரமும் உன்னுள் ஏற்பட்டுவிடும். புத்தர், மகாவீரர், சங்கரர், இயேசு என எல்லா மகான்களை சரணடைந்தவர்களிடம் இதுவே நிகழ்ந்தது. அவர்கள் எந்த அனுபூதி நிலையை எட்டினார்களோ அதை பற்றிய கவலையின்றி எங்கும் பறந்துள்ள இறைவனின் உணர்வை இரண்டாம் பட்சமாக்கிவிட்டு முதலிடத்தை தங்கள் குருவுக்கே அவர்கள் அளித்தனர். அவர்கள் மறைந்த பின் அவர்களுக்கு அடுத்த இடம் எவருக்கு என்ற போட்டி அவர்களுக்குள் ஏற்பட்டு அவை இரண்டாகவும் மூன்றாகவும் நான்காகவும் பிரிய துவங்கின. அதனால் புதிய சித்தாந்தங்களை உருவாக்கும் நோக்கத்துடன் அவை ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. புத்தர் மறைந்தால் புத்தம் பலவாக பிறக்கும் என்பது ஜென் பழமொழி.